இல்லடி நீ சொல்லு. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சேன் கேட்டியா? இப்போ படம் தான் வரையொക്കെ பெரும்பாடா இருக்கு கேட்டியா? எனக்கு வீட்டுக்கிட்ட ஊதான ஒரு குட்டி உண்டு, சின்ன குட்டி தான். ஆனாலும் நல்ல படம் வரைய விளையாட்டதான் அப்பப்போ கொடுப்பேன். தள்ளக்காரியதான் சமாளிச்ச பெரும்பாடு கேட்டியா? அவ ஒரு டெரர் பீஸ். அப்போ சொல்லவே வேண்டாண்டி, எரிஞ்சு விழுவா எப்ப பார்த்தாலும். அதுவா ராத்திரி இல்ல, அதான் கிரிச்சா சவுண்ட் கேக்குது. அதான் போன்ல கிழிச்சுன்னு கேக்குது. பாத்தியா? சத்யா நில்லடி, நான் பிறகு பேசி வச்சு. யாரு ரூமுக்குள்ள அந்த ஆம்பளைக்கு சவுண்ட் கேக்குது? தங்கச்சி பண்ண கால்ல தானே இருந்தா, அவளை நம்பி தானே நான் ரூமுக்குள்ள வந்தேன். நீ அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்த ரூம் வருவேன்? அம்மையா போய் வரட்டு, வீட்டுல ஆள் இல்லாத தெரிஞ்சு வச்சோண்டு வந்தாயில. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பேச விடாடியே, உன் பாட்டு பேசிட்டே போறேன். வீடு திறந்து கேப்பரும் கேள்வியும் யாரும் இல்லாம கிடந்தா எவன் ஆனாலும் வருவேன். அத புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். என்ன உளறிய நீ? எனக்கு தங்கச்சி பண்ணு கால்ல தான் இருந்தா. கிழிச்சா அங்க எவ்வளவு இல்ல, உன தொங்கச்சி இல்ல, உன கொக்காலம் இல்ல. என்ன சொல்ற? வேணா நீயே பாருமா. ஆண்டவர், இந்த நாய் இங்க போச்சு. இந்த பெண்ணை நம்பி இங்க இருக்க முடியுதா? ஏதோ ஒரு விதத்துல இவன் பாவம் தாய். வேற யாருன்னா இந்நேரத்துக்கு என்ன நிலைமை மோசம் ஆயிருக்கு. ஒருவேளை என்ன மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ரெக்கார்டு பாய் ஆனதுனால எனக்கு இவனை மேல தேய்ச்சமா வருதோ? ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. ரஞ்சித்து நிச்சயம் ஆயிடுச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. நல்ல லாக் போட்டுக்கோ டோர. சரிப்பா. உன்னிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா இது அதுக்கான நேரம் இல்ல, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கிட்டிய சான்ஸ் என்னால விட முடியலையடி. எது வந்தாலும் பிறகு பேசலாம். அம்மா அப்பா வர சாரி, பேசியே ஆகணும். சீக்கிரம் சொல்லி என்னத்த? நிஜமாவே ரஞ்சித் அவனை பிடிச்சிருக்கா. அவனுக்கும் அவன ஃபேமிலிக்கும் ஒண்ணு பிடிக்கல. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுடே. அது என்னோட லைஃப், நான் எப்படியாவது பாத்துக்கலாம். அத நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே? நான் என்ன சொல்லி வாரேனா? ஒன்னும் பண்ண முடியாதுடே. எனக்கு அவனுக்கு நிச்சயம் அடிச்சு ஒரு இதுதான் என்னோட விதி அப்படின்னு கார்டு டிசைட் பண்ணி வச்சிருந்தா தான் நடக்கும். இன்னும் உண்டு. அது போல உனக்கும் ஒருத்தி உண்டு, என்னை தேடி வருவா. அது நீ ஏன் இருக்க கூடாதுடே? சத்தியமா அது நான் இல்ல, நீ போகலாண்டே. ஒரு வழியா போய் என்று வந்தாச்சு.